அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாயிறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். இந்த அருமையான மாலை வேளையில உங்கள் யாவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என் நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளின் சுருக்கமான செய்தியின் வேலைக்காக நாம் வந்திருக்கிறோம். அம்மா ஜெபித்தது போல கர்த்தர் நம்மோடு கூட தொடர்ந்து இடைப்படுவாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நேரத்திலும் கூட இன்னைக்கு நாம் கடைசியாக ஆராதித்து முடிக்கும் போது உம்மை நேசிப்பேன் ஆண்டவரே என்று சொல்லி நாம் நிறைவு செய்தோம். சில நேரங்களிலே ஆண்டவரை நேசிக்க கூடாதபடி பல தடைகள் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. சூழல், வாழ்க்கை, இந்த வருடத்தின் இந்த மாதம், போன மாதம் இருந்த சூழல் வேறு, இந்த மாதம் இந்த நேரத்தில் இருக்கிற சூழல் வேறு. எப்படி ஆயினும் இந்த கிறிஸ்தவனை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரித்து விட வேண்டும் என்பதிலே சாத்தான் கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீத நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். பாதாளம் விழுங்குவது போல அவர்களை உயிரோடே விழுங்குவோம். முகாந்தரம் இல்லாமல் பதிவிருந்து குற்றமற்றவர்களை சாத்தான் தன் வசம் இழுக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. முகாந்தரம் இல்லாமல் குற்றமற்றிருக்கிற நம்மேல்தான் சத்துரு அதிகமான தன்னுடைய அம்புகணைகளை வீசுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் யோபுவை ஜெயம் கொடுத்து நடத்தின இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். பவுலை சிறைச்சாலையிலே நடத்தின தேவன் இருக்கிறார். பேதுருவை நடத்தின கர்த்தர் இருக்கிறார். நம்மையும் நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் தேவ சமூகத்திலே நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தை வாசிக்கலாமா? யோவான் 12:25. தன் ஜீவனை திணைக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவ காலமாய் காத்துக் கொள்வார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் நேசிக்க, தேவனை நேசிக்க தடையா இருக்கிற காரியங்களை இன்றைக்கு நாம் சிந்தித்தால் அவரை நேசிப்பதில் எந்த விதமான பிரச்சனையும் நமக்கு இருக்க போவதில்லை. நாம் அதிகமாய் அவரை நேசிக்க வேண்டும் என்பதுதான் அதற்கு தடையாக நம்முடைய ஜீவன், சுயநலத்தோடு வாழ்கிறதான நம்முடைய ஜீவன், அதையே நேசிக்கும்படி இந்த சரீரம், நம்முடைய இருதயம், நம்முடைய மனது நம்முடைய ஜீவனை நேசிக்கும்படி இந்த சரீரம் நம்மிடத்துல கெஞ்சி கேட்கிறது. ஆண்டவரை நேசிப்பதை காட்டிலும் இந்த சரீரம், இந்த ஜீவன், இந்த மாமிசம் நமக்குள்ளே நம்மையே நேசிக்கிற ஒரு அனுபவம் இருக்கிறது. அது ஆண்டவரை நேசிக்க கூடாதபடி தடை செய்கிறது. 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனம். சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை கரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு சரீரத்துக்குள்ளே நன்றி வாஸ்தங்கம்மா. இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. நாம் ஆண்டவரை நேசிக்க வேண்டுமானால் இந்த ஜீவன், இந்த சரீரத்திற்குள்ள எத்தனை விதமான நமது சுயத்தை நேசிக்க கூடிய, இல்லை என்றால் நம்முடைய ஜீவனே, நம்முடைய மாம்சமே, நம்முடைய சரீரமே ஆண்டவரை விட்டு விலகச் செய்கிற எத்தனை தாற்பரியங்களை கொண்டிருக்கிறது. தற்பிரியர், பணப்பிரியர், வீம்புக்காரர், அகந்தை, தூசிக்கிறவர்கள், தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்கள், நன்றி தேங்க்ஸ் கிவிங் ஹார்ட் இல்லாதவர்கள், அது மாத்திரமல்ல பரிசுத்தம் இல்லாதவர்கள், சுவாப அன்பு குறைஞ்சி வருகிறது. ரொம்ப யோசித்து பாக்குறோம். இப்பொழுதுலாம் சுவாப அன்பு ரொம்ப குறைஞ்சி போச்சு. முந்திலாம் ஒரு வீட்டுல யாராவது இறந்துட்டாங்கன்னா 16 நாள் கழிச்சுதான் போவாங்க.
16வது நாத்து விசேஷம் முடிஞ்ச பிறகுதான் போவாங்க. இப்ப இந்தியாவில எடுத்துட்டீங்கன்னா அன்னைக்கே விசேஷம், அன்னைக்கே ஜெபம், அன்னைக்கே ஜெப கூட்டம், அன்னைக்கே ட்ரெயின் ஏறி சென்னைக்கு போயிடுறாங்க எல்லாரும். சுவாபமாக ஒரு தன் சகோதரன் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா ஒரு 10 நாள் துக்கம் கொண்டாடுற அந்த அனுபவங்கள்லாம் போயிடுச்சு. அப்போ இந்த சுவாப அன்பு இல்லாம போயிடுச்சே, உறவுகள்ல கூட இல்லை அப்படிங்கும் போது சபைகள்லயும் இப்ப அது குறைந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் எதற்கு, இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படிங்கும் போது, ஜீவன், நம்முடைய காரியம், நமது வேலை, நமது நமது தற்பிரியம், எனக்கு தேவையானது, நான் செய்ய வேண்டியது, எனக்கு முக்கியமானது என்று சொல்லி நம்முடைய ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதான அந்த நேசமும் பாசமும் இழந்து வருகிறதை பார்க்க முடிகிறது. மணவாளன் மணவாட்டி உறவை பார்க்கிறோம் உன்னத பாட்டிலே. என் புறாவே நீ ஒருத்தியே உத்தமின்னு சொல்றத பாக்குறோம். மணவாளன் மணவாட்டியினுடைய அன்பு குறைகிற நேரத்துலதான் நம்ம கவனிக்கிறோம் நம்முடைய ஜீவனை சுயநலத்தோடு கூட நாம் நேசிக்க துவங்கும் போது ஆண்டவரை நேசிக்க முடியாமல் போய்விடுகிறது. இரண்டாவது, நாம் எதை அதிகமா இயேசுவை விட நேசிக்க கூடாது என்பதை பார்க்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். மத்தேயு சுவிசேஷம் 10:37. தகப்பனை ஆவது தாயை ஆவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. ஊழியம் செய்கிறதான நான் ஒரு நாள் என்னுடைய வீட்டுக்கு வந்திருந்தேன். இன்றைக்கும் நான் எங்க அம்மா அப்பா வீட்டுலதான் இருக்கிறேன். திருநெல்வேலியில எங்க அம்மா அப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறேன். அதுல இருந்து கொண்டு, அங்க வசதி இல்லாதனால எங்களுடைய கார்ல இருந்து கொண்டுதான் உங்களிடம் பேசி கொண்டிருக்கிறேன். எங்க அம்மா அப்பா வீட்டுக்கு வரும்போதெல்லாம் சில நேரம் நான் சிறு வயதாய் வாலிபனாய் இருக்கிற காலத்துல, அதாவது ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்பாக, இல்ல ஒரு 7-8 வருடத்துக்கு முன்பாக, என் தகப்பனார் ரொம்ப ஒரு நல்ல ஆயுசு, தீர்க்க ஆயுசு, நல்ல சரீர சுகம் பெற்ற ஒரு தேவ மனுஷன், நல்ல ஊழியம் செய்யறாங்க. அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, நடந்துதான் எல்லாம் செய்வாங்க. அவங்க ஒரு ஃபயர் சர்வீஸ் அதுல வேலை பார்த்ததுனால நல்ல ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லி நடப்பாங்க, சைக்கிள்ல போவாங்க, அவங்களே தண்ணி எடுப்பாங்க. ஏன் அப்படின்னா, அப்படி எக்ஸசைஸ் பண்ணாதான்ப்பா உடம்புக்கு நல்லது அப்படிமா. சோ நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னா, அப்பா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடத்தை போய் வாங்கி கொண்டு, அப்பா நான் ஊத்துறப்பா, நான் வீட்டுக்கு வந்திருக்கிறேன், உங்களுக்கு ஒரு சின்ன உதவி செய்யட்டுமே அப்படின்னு சொல்லி செய்தேன்னு வச்சுக்கோங்களேன். அது நல்ல விஷயம் தானே அப்படின்னு நினைச்சு நானும் செய்வேன். எங்க அம்மா செய்ய வேண்டாம்னு சொல்லுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு அதிகம் தெரியும். நான் ஊழியம் செய்யறவன், எங்க அப்பா ஒரு உலக வேலையில இருந்தாங்க, நான் ஊழியம் செய்யறோம். வந்திருக்கும் போது அவங்களுக்கு ஒரு சின்ன உதவிதான் செய்வேன். நடப்பது என்ன தெரியுமா, தூக்கிட்டு வரும்பொழுதே அந்த குடத்தை கீழே போட்டு குடம் உடைஞ்சு போகும், பிளாஸ்டிக் குடம். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவரை விட ஊழியத்தை விட இந்த உலகத்துல எதுவுமே பெருசு இல்ல. அதுதான் உண்மை. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு சுவிசேஷம் அறிவிக்க போறதுக்கு, அல்லனா ஒரு ஃப்ரெண்டுக்கு இயேசுவை பத்தி சொல்லும் போது, இல்லைன்னா நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு இயேசுவை பத்தி சொல்லும் போது, நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு சின்ன நேர ஊழியத்துல தகப்பன் தாயை கூட நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இயேசுவை நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த வேதம் சொல்கிறது. லூக்கா 14ஆம் அதிகாரம் 26 மற்றும் 27 வாசிக்க கேட்போம். லூக்கா 14ஆம் அதிகாரம் 26, 27. யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரனையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆபிரகாம் என்கிற ஒரு பாத்திரத்தை பார்க்கிறோம், கதாபாத்திரம். இந்த ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிற கட்டளை என்ன? உன் தகப்பன் வீட்டையும் உன் இனத்தையும் உன் சொந்த தேசத்தையும் விட்டு விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ அப்படின்னு சொன்னார். அவன் புறப்பட்டு போன பின்புதான் ஆண்டவர் விசுவாசிகளின் தகப்பனாக அவனை கர்த்தர் ஆசீர்வதித்ததை பார்க்கிறோம். விசுவாசிகளின் தகப்பனாக அவன் எதை முதலாவது விட்டான் என்றால், தகப்பன் வீடு. தகப்பன் வீடு. நமக்கு தகப்பன் ஆண்டவர் தான். ஒருவேளை சின்ன பிள்ளைங்களுக்கு, குழந்தைகளுக்கு கூட இந்த டீச்சிங் கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆனா வளர்ந்த விசுவாசிகளுக்கு, ஆண்டவரை பின்பற்றுகளுக்கு
தகப்பனை நாம் நேசித்து கனப்படுத்தணும், அவங்களுக்கு பராமரிப்பு செய்யணும், அவங்களுக்கு சகல உதவிகளை செய்யணும், இல்லைன்னு இல்லை. ஆனால் நம்முடைய அன்பு இயேசு கிறிஸ்துவின் மேல குடும்பத்தை விட, தாய் தகப்பனை விட, நம்முடைய சுய நலத்தை விட இயேசுவிடம் அதிக அன்பை நாம் கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். அடுத்து மூன்றாவது ஒரு காரியத்தை நாம் வாசிக்க போகிறோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வரை. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வரை. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம். தேவனுடைய திட்டத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் 2ஆம் அதிகாரம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வசனங்கள் இதைத்தானே நமக்கு சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. There is no love of God. உலகத்தின் மேல அன்பு இருந்துச்சுன்னா ஆண்டவரை அறிந்து கொள்ளும் விதமாக, ஆண்டவரிடம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும் விதமாக, தேவ திட்டத்திற்கு விதமாக, தேவ சித்தத்திற்கு காரியமாக நாம் இருப்பதில்லை. எப்படி ஆயினும் நாம் அவரை விட்டு தள்ளித்தான் இருப்போம். உலகத்தை நேசித்தால் நம்மால் முழுமையான பலனை பெற்றுக் கொள்ளவே முடியாது. இந்த உலகத்துல ஆகூர் என்கிற ஒரு மனிதன் நீதிமொழிகள் புஸ்தகத்துல ஒரு வார்த்தை இப்படி எழுதுகிறார்: எனக்கு ஐஸ்வர்யத்தையும் தரித்திரத்தையும் கொடாதிருப்பீராக. தரித்திரத்தை கொடாதிரும் ஆண்டவரேன்னு சொன்னா நீங்க எல்லாரும் ஒத்துக்குவீங்க. கண்டிப்பா தரித்திரம் இருக்கக்கூடாதுங்க. நல்லா நம்ம எல்லாருமே எஸ் அது கரெக்ட்னு சொல்லுவோம். ஆனா இங்க பாக்குறோம், ஐஸ்வர்யத்தை தரித்திரத்தை எனக்கு கொடாதிருப்பீராக. இது நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியலையே. ரெண்டையும் எப்படி வேண்டான்னு சொல்றாரு இவரு? நான் ஐஸ்வர்யவானாகி உம்மை மறுதலித்து விடாதபடியும், நான் தரித்திரனாகி உம்மை தூசித்து விடாதபடிக்கும் அன்றன்றுள்ள அப்பத்தை தந்து என்னை போஷித்து நடத்தும் ஆண்டவரே. இந்த நீதிமொழிகள்ல 2 பேர், சாலமோனை தவிர 2 பேர் எழுதியிருக்காங்க. அதுல லெமுவேலின் தாய் ஒரு பக்கம் எழுதியிருக்கிறாங்க, குணசாலியான ஸ்திரியை குறித்து. அடுத்து ஆகூர் எழுதியிருக்கிறார். இந்த ஆகூர் எழுதினதான வசனம் இப்படித்தான் சொல்லுகிறது: ஐஸ்வர்யத்தை எனக்கு கொடாதிருப்பீராக. அநேக நடைமுறை கிறிஸ்தவர்கள் இந்த ஒரு மகிமையான அனுபவத்திற்குள்ளே வருகிறார்கள். நடைமுறை கிறிஸ்தவர்கள் என்றால் யார்? பிராக்டிக்கல் கிறிஸ்டியானிட்டி, இல்லனா பிராக்டிக்கலி they are living a Christian life. நிறைவாக சொல்லுவேன், படித்த வேதத்தில் இருந்து அப்படியே அதை அபியாசப்படுத்துபவர்கள் தான் பிராக்டிக்கல் கிறிஸ்டியன்ஸ் பீப்புள், பிராக்டிக்கல் கிறிஸ்டியன்ஸ். சோ அப்படிப்பட்டவர்கள் தான் பெந்தேகோஸ்தேக்காரர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் அதிகமாக உலகத்தின் மேல, உலகத்தின் பொருட்கள் மேல, நம்ம ஃபாதர் பாடுற மாதிரி அதாவது பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சியா உன் அபிஷேகம், அம்போ உன் அபிஷேகம். உலகத்தின் மேல, உலகத்தில் உள்ள பொருட்கள் மேல, உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் ஒளிந்து போகின்ற ஒன்றின் மேல இன்றைக்கு உலகம் ஆசை கொண்டு நேசம் கொண்டு வாழ்கிறதை நாம் பார்க்கிறோம். சோ ஆண்டவரை நேசிக்க வேண்டுமானால் முதலாவது நாம் பார்த்தது போல நம்முடைய ஜீவனை சுயநலத்தோடு நேசிக்க கூடாது. இரண்டாவது, நமது குடும்பத்தை இயேசுவை விட அதிகமாக நேசிக்க கூடாது. மூன்றாவது, பணத்தை, மிக தெளிவா போட்டிருக்குது இந்த வார்த்தை, பணம் தான் போட்டிருக்குது. இந்த பணம் என்ன? உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் இருக்கிற பொருட்கள், உலகம் சார்ந்த விஷயங்கள். சிலர் பொலிட்டிக்கல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருப்பாங்க. அது நமக்கு அந்த தேர்தலோட இருந்து விட வேண்டும் அப்படி இல்ல. சிலர் எப்பவும் பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. சிலர் பாத்தீங்கன்னா புதுசா வரக்கூடியதான இந்த சீரியல்ஸ், கதை, நாடகங்கள், இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. ஜோம் பண்ணிக்கிடுவாங்க.
நல்ல பைபிள் வாசிடுவாங்க, கோயிலுக்கெல்லாம் போய்க்கிடுவாங்க. ஆனா அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து ஏதோ ஒண்ணுல ஒரு நாட்டம், ஏதோ ஒண்ணுல உலக சம்பந்தப்பட்டது, மொழி சம்பந்தப்பட்டது, நாடு சம்பந்தப்பட்டது, அவர்களுடைய இனம் சம்பந்தப்பட்டது, அவருடைய ஊர் சம்பந்தப்பட்டது, அவருடைய கலை நிகழ்ச்சிகள், இதெல்லாம் அவங்களை ஒட்டி இருக்கக்கூடியதாக இருக்கிறது. வேதம் சொல்கிறது, நான் உன்னை குன்றுகளில் இருந்து பிரித்து உன்னை தனித்து வாசம் பண்ணும்படி தெரிந்தெடுத்தேன் என்று வேதவசனம் நமக்கு சொல்கிறது. 2 மலைகளுக்கு நடுவிலே தங்கும் புறாவை போல பிரிந்து, உலகத்தை விட்டு பிரிந்து வாழ்கிற ஒரு அனுபவம் கிறிஸ்தவர்களாகிய ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய பிராக்டிக்கல் கிறிஸ்டியானிட்டிய நிரூபிக்கிறதாக இருக்கிறது. அந்த இடத்துலதான் சொல்லப்படுகிறது, பணம் எல்லாவற்றுக்கும் உதவும், பணமும் எல்லாவற்றுக்கும் காரணமாகவும் இருக்கிறது என்று சொல்லி. அடுத்து நாம் சில காரியங்களை வேகமாக சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தை என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 6, 1 முதல் 5 வரை. மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் இடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறது, உன் இடது கை அறியாதிருக்க கடவுது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தானே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அன்றையும் நீ ஜெபம் இங்கே 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிற காரியம், நாம் செய்கிற நற்கிரியைகள், நாம் ஏறெடுக்கிற ஜெபம், நாம் கொடுக்கிற காணிக்கை யாரும் பார்க்க வேண்டும் என்று செய்யக்கூடாது என்று வேதம் சொல்கிறது. நாம் ஆண்டவரை அதிகமா நேசிக்கிறோம் என்றால் அவருடைய ஆலயத்துக்கு நிறைய செய்வோம். நாம் உண்மையிலே ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறோம்னா ஆலயத்துக்கு செய்வோம். ஆலயத்துக்கு மட்டுமல்ல, ஊழியத்துக்கு கொடுப்போம். ஊழியத்துக்கு மட்டுமல்ல, ஏழைகளுக்கு தர்மம் செய்வோம், காணிக்கைகளை கொடுப்போம். ஆனால் இந்த தர்மத்துல ஒரு ரகசியத்தை நாம் மறந்துவிடக் கூடாது. இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே சொல்லிக் கொடுத்த ஒரு காரியம்தான், இயேசுவை நேசிக்கிறவர்கள் எப்படி கொடுக்க வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, சில வருடங்களுக்கு முன்பதாக நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த காலம். அப்பொழுது எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது, நான் இந்த காரியத்துல ரொம்ப கவனமா இருக்க வேண்டும் என்று விரும்பினேன். காணிக்கை கொடுப்பது எங்க ஊர்ல வழக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, உங்க ஊர்ல எல்லாம் எப்படின்னு தெரியாது, உபயம்னு போட்டுருவாங்க. உபயம்னு போட்டுருவாங்க. உபயம்னு போட்டு ஒரு பெரிய ரேடியோ வாங்கி கொடுப்பாங்க, சர்ச்சுக்கு லைட் வாங்கி கொடுப்பாங்க, கடிகாரம் வாங்கி கொடுப்பாங்க. அதுலலாம் அந்த நமது அன்பு இந்து சகோதரர்கள் போடுகிறது போலவே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, கீழே உபயம் செல்லமுத்து அவர்கள் குடும்பம் கீழே போட்டுருவாங்க, முத்தையா அவருடைய குடும்பம் அப்படின்னு போட்டுருவாங்க. இந்த பழக்கம் எல்லாம் பாரம்பரிய சபைகள்ல நான் இருந்த போது எனக்கு பழக்கம் இருந்தது. ஆனால் வேதத்தை படிக்க ஆரம்பித்த பிறகு எனக்கு சின்ன வயதிலேயே ஒரு ஆசை இருந்தது, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்று ஒரு ஆசை இருந்துச்சு. எங்க வீட்டுக்கு என்னுடைய தங்கச்சிக்காக ஒரு திருமணத்துக்காக ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று எல்லா வீட்லயும் தங்கச்சியை கட்டி கொடுக்கறதுக்கு பிரயாசம் எடுப்போம் இல்லையா? சோ அப்படி எனக்கு ஒரு ஆசை. எனக்கு வரக்கூடிய ஒரு 15,000 ரூபாய் PF பணம், ப்ராவிடமெண்ட் ஃபண்ட்னு இந்தியாவில சொல்லுவாங்க. அந்த ப்ராவிடமெண்ட் ஃபண்ட்ல ஒரு 15,000 ரூபாய் எனக்கு கிடைச்சது. அந்த 15,000 ரூபாயை நான் வச்சு ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னாரு, உன் தங்கச்சி மேரேஜுக்காக நீ ஜெபிக்க வேண்டாம், இதை கர்த்தருக்கு என்று கொடு என்று ஆண்டவர்கிட்ட சொன்னார். ஆண்டவர் என்னிடம் சொன்னார். உடனே என்ன செய்தேன் அப்படின்னு சொன்னா, எங்க பாஸ்டர்ட்ட போய் இந்த காணிக்கையை கொடுத்துட்டு, ஒரு குறிப்பிட்ட கிராமத்துல ஒரு சபைக்கு நிலம் வாங்க வேண்டும் என்று அவர்கள் யோசித்துக் கொண்டிருந்தார்கள். சோ அந்த நற்கிரியையில நம்ம ஒரு பங்கு வைக்கணும்னு சொல்லி அந்த 15,000 ரூபாய் நான் கொடுத்துட்டு அவங்ககிட்ட சொன்ன காரியம் என்னவென்றால், என் பேரை எழுத வேண்டாம், என்னுடைய கவர்லயும் பேர் இருக்காது, அதே போல என்னுடைய கணக்கு வெளி யாருக்கும் தெரியக்கூடாது அப்படி சொல்லி நான் கொடுத்து விட்டு வந்தேன். நடந்தது என்ன, என்னுடைய குடும்பத்தில அரசு வேலை ஒருவருக்கு கிடைத்தது. என் தங்கச்சியினுடைய திருமணம் நன்றாக நடந்தது. 3 மடங்கு கர்த்தர் எனக்கு கூட்டி கொடுத்தார். நான் கொடுத்தது 15,000 ரூபாய். கர்த்தர் எனக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்தித்தார். நீங்க ஒருவேளை நினைக்கலாம், அப்போ 1% கொடுத்தா 3% கொடுப்பாரோ,
உலகத்திலேயே அதிகமான இன்ட்ரெஸ்ட் இங்கதான் கிடைக்கும் போல இருக்குதே, இங்கதான் இன்வெஸ்ட் பண்ணணும் போல நினைச்சிடாதீங்க. அந்த ஒரு மோட்டிவேஷன்ல நான் சொல்லல. இந்த காணிக்கை யாருக்கும் தெரியக்கூடாது என்பதைத்தான் உலகத்தை நேசிக்கிறவர்கள், உலகத்தில் வாழ்கிறவர்கள், பெருமையாக கொடுப்பவர்களுக்கு மத்தியிலே நாம் இந்த நேசமும் உடையவர்களாய் இருக்கக்கூடாது. என் மனமே சொல்லும், நான் கொடுத்ததை யாராவது சொன்னா நல்லா இருக்குமே. சிங்கப்பூர்ல ஒரு பரிசுத்தவான் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த கான்பரன்ஸுக்காக ஒருத்தர் காய்கறி வெட்டிட்டு இருந்தாராம். அப்படி காய்கறி வெட்டி கொண்டிருக்கும் போது அவருடைய கையில அந்த கத்தி பட்டு விட்டது. அந்த கத்தி பட்டு ரத்தம் ஒழுக அங்க கட்டி கொண்டிருக்கும் போது அங்க எல்லாரும் பேசிக்கொண்டாங்க, ஐயோ இந்த பிரதருக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி. அப்ப அவர் சொன்னாரா, இப்படி வெட்டிட்டுன்னு சொல்லி மேடையில ஒரு வார்த்தை சொன்னா போதும், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி பாருங்க, காய்கறி வெட்டி அந்த பேரை எங்க சொல்லணுமா, ரத்தம் போகுது. அதை விட பெருசு என்ன, பெருமை. நாம் எதை செய்தாலும் நம்முடைய உள்ளம் கேட்கும், என்னை பற்றி யாராவது பேச மாட்டார்களா, என் பேரை யாராவது சொல்ல மாட்டார்களா, என் பேரை பயன்படுத்தி 4 இடங்கள்ல பிரபலமாக முடியாதா. இது போன்ற எண்ணங்கள் நாம் இயேசுவை நேசிக்க கூடாதபடி தடை செய்கிறது என்பதுதான் இந்த வசனத்தினுடைய தாற்பயம். சோ நேரம் குறைவா இருக்கிறபடினாலே அடுத்து மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 6 முதல் 7 வரைக்கும் வாசிக்கலாம். விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும் சந்தை வெளிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரவி ரவி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். நீங்களோ ரவி என்று அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராய் இருக்கிறார், நீங்கள் எல்லாரும் சகோதரராய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. மக்களுக்கு முன்பதாக, பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, மக்களுக்கு முன்பதாக முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய இருதயம் நம்மையே கேட்கும். நான் ஒரு முக்கியமான நபர், மனிதர்களுக்கு முன்பாக சந்தை வீதிகளிலே, பெரிய பெரிய குருசைடுகளிலே, பெரிய பெரிய ஊர் நிகழ்ச்சிகளிலே, பெரிய பெரிய பத்திரிகைகளிலே பெரிய அளவிலே பயன்படுகிற ஒரு நபர் என்கிற ஒரு ஆசை இன்றைக்கு எல்லாருக்குள்ள இருக்குது. அதை நீங்க பார்க்கலாம், யூடியூப்ல நீங்க இப்ப பார்க்கலாம். சின்ன பையன் கூட அவன் ஒரு சேனல் ஆரம்பிச்சு உலகம் முழுவதும் பிரபலமாக வேண்டிய ஒரு ஆசை அவனுக்குள்ளே அதிகமா இருக்கிறதை பார்க்க முடிகிறது. இப்ப குறிப்பாக பெண்களை எடுத்துக்கொள்ளுங்க, நிறைய பேர் சமையல் செய்து உலகத்துல பிரபலமாகி விட்டார்கள். வெறுமனே கிச்சன்ல இருந்தவங்க எல்லாம் பெரிய யூடியூபர்ஸ் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு வேலை என்ன, எப்படியாவது முக்கியம் வாய்ந்தவர்களாக மாறிவிட வேண்டும். அதனால ஒரு சிலர் பெரிய பிரபலமாய் மாறிவிடுகிறார்கள். எல்லாருக்கும் ஆசை என்ன, நானும் எப்படியாவது பெரிய ஆளாகணும், என் பேர் பேசப்பட வேண்டும், என்னுடைய பேர் பெரிய யூடியூபரா வரணும், ஒரு சிறிய செலிபிரிட்டியா வரணும், எல்லா காரியத்திலும் முதன்மையா இருக்க வேண்டும் என்கிற ஆசை கடைசி நாட்களில் இதெல்லாம் தீவிரமாகும் என்று கொலோசியர் 3ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று நீங்கள் அறிய வேண்டும். அந்த கொடிய காலத்துல இந்த ஒரு ஆசை எல்லாருக்குள்ள வரும், முதன்மையாக வேண்டும், எப்படியாவது ஒரு சிறந்த யூடியூபராக வர வேண்டும், ஒரு பெரிய பாடகராக வர வேண்டும், ஒரு பெரிய பிரசங்கியராக வர வேண்டும். என்னை வளர்த்ததான ஆவிக்குரிய தகப்பன் அவர்கள் கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணினார். அவர் சொன்னார், நான் மரித்தவர்களை எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லை, நான் பிசாசுகளை துரத்தி அப்படி இப்படி என்று பிரபலமாகி விட வேண்டும் என்கிற ஆசை எனக்கு அதிகம் இல்லை. எனக்கு ஒரே ஒரு ஆசைதான், நானும் என் குடும்பமும் என் சபை மக்களும் பரலோகம் செல்ல வேண்டும். ஆண்டவர் எதை செய்கிறாரோ செய்யட்டும், ஆனா என்னுடைய ஆசை நான் பரலோகம் போக வேண்டும். தீர்க்க தரிசனங்கள் ஒளிந்து போகும், அற்புத அடையாளங்கள் ஒளிந்து போகும், அவையெல்லாம் தேவை, அதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் அப்படியே தீர்க்க தரிசனமாய் பேசிக்கொண்டே இருக்கிறார். என்னுடைய திருச்சபைக்கு கடந்த நாள் ஒரு தங்கச்சி வந்தாங்க, கீழே உட்கார்ந்து இருந்தாங்க. நான் ஜெபிக்க துவங்கினேன். என் கண்களை மூடின உடனே, இந்த சகோதரி ஏன் வந்திருக்கிறார்கள், என்ன நோக்கத்தோடு வந்திருக்கிறார்கள், புதிதாய் வந்திருக்கிறார்களே, ஆளை பார்த்தா கிறிஸ்தவர்கள் மாதிரியே தெரியலையே, ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர் சமூகத்துல கண்களை மூடி ஜெபிக்க துவங்கினவுடன் என் கண்களிலே ஒரு சின்ன தரிசனத்தை கர்த்தர் காண்பித்தார். ஒரு சின்ன வார்த்தை தான். என்ன வார்த்தைன்னா, எப்பொழுதுமே தரிசனம் காண்கிற பொழுது சின்ன ஒரு பிக்சர் ஆண்டவர் காண்பிப்பார். அநேக மேலே பறக்க வேண்டிய அநேக பொருட்கள் மேல பறக்க முடியாதபடி கீழே வருகிறது போல பார்த்தேன். நான் அந்த அம்மாட்ட சொன்னேன்,
மகளே, எனக்கு ஒரு கர்த்தர் ஒரு சின்ன காரியத்தை வைத்து உன் வாழ்க்கையை சொல்லுகிறார். மேலே எழும்ப வேண்டும் என்று, உன் குடும்பம் உயர வேண்டும் என்று, வளர வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாய். ஆனால் மேலே போக முடியாதபடி அவைகளெல்லாம் கீழே உன்னை அமிழ்த்து கொண்டு வருகிறதை நான் பார்க்கிறேன் என்று சொன்ன. அப்போ அந்த தங்கச்சி முடிஞ்சோன்னு சொன்னாங்க, பாஸ்டர் உங்க கூட கர்த்தர் கரெக்டா பேசுறாரு. எனக்கு கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய் கடன் இருக்குது. ஒரு மாதத்துக்கு 50,000 ரூபாய் நான் வட்டி கட்டுறேன். என் வாழ்க்கையில எழும்ப வேண்டும் என்று நினைக்கிறேன். மரணத்தை சந்தித்திருக்கிறேன். என் வாழ்க்கையில நான் எழும்ப வேண்டும் என்று நினைக்கிறேன். அடிக்கடி என் வீட்டிலே மிருக ஜீவன்களை மறிக்கிறதை பார்க்கிறேன். நான் எழும்ப வேண்டும் என்று நினைக்கிறேன். தேவைகள் அதிகமா இருப்பதினாலே பலருடைய எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே நான் முடங்கி போய் கொண்டிருக்கிறேன். சோ ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவது மிக எளிது. தீர்க்க தரிசனம் மிக எளிது. அற்புத அடையாளங்கள் மிக எளிது. உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிற நான் உங்களுக்கு ஒரு சாட்சியை சொல்ல விரும்புகிறேன். எனது மகள் நோயினாலே பாதிக்கப்பட்டு கடந்த ஒரு சில வருடங்களாக பாதிக்கப்பட்டிருந்தாள். கிட்டத்தட்ட பல லட்சங்கள் செலவு செய்திருக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமையாக நான் சொல்லுகிறேன், என் மகளுக்கு டெஸ்ட் பண்ணி டாக்டர்ஸை ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு, சர்ப்ரைஸா இருக்குதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் கடந்த மாதத்திலே ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு அற்புதங்களை செய்வதிலே அவர் சிக்கனமானவர் அல்ல. அற்புதங்களை செய்வது அவருக்கு மிக சாதாரண காரியம். ஆனால் நீங்களும் நானும் யுகாயுகமாய் வாழ வேண்டிய பரலோகத்தை இழந்து விடும்படி சத்துரு இந்த உலகத்தை நேசிக்க, குடும்பத்தை நேசிக்க, நம்முடைய சுய ஜீவனை நேசிக்க, அது மாத்திரமல்ல நாம் பிரபலமாக வேண்டும் என்கிற ஆசையை கொடுத்து எப்படியாவது அந்த பரலோகத்தை இழந்து விட வேண்டும் என்று பிசாசு கங்கணம் கட்டிக்கொண்டு பதிவிருந்து. அந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நீதிமொழிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். பாவிகளுக்கு இந்த உலகத்தில் வேலை என்ன? பொல்லாதவர்களுக்கு, பிசாசின் கூட்டத்துக்கு இந்த உலகத்தில் வேலை என்ன? அவருடைய வேலை என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே கொள்ளையை கொடுத்தாவது, பலவித பொருட்களை கொடுத்தாவது, இந்த உலகத்திலே பெரிய பேரும் புகழும் கொடுத்தாவது, முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்க வேண்டிய ஒரு சிலரை கடைசி நேரத்திலே மரண தருவாயிலே அவனுடைய பாதாளத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று அவன் திட்டமிடுகிறான். நீதிமொழிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வரைக்கும் வாசிப்போம். என் மகனே, பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் நீ சம்மதியாதே. எங்களோடு வா, ரத்தம் சிந்தும்படி நாம் பதிவிருந்து குற்றமற்றிருக்கிறவர்களை முகாந்திரமின்றி பிடிக்கும்படி ஒளிந்திருப்போம். பாதாளம் விழுங்குவது போல் நாம் அவர்களை உயிரோடே விழுங்குவோம். குழியில் இறங்குறவர்கள் விழுங்கப்படுவது போல் அவர்களை முழுமையும் விழுங்குவோம். ஒரு பாம்பு எப்படி ஒரு ஆட்டுக்குட்டியை உயிரோடு விழுங்குமோ, அதை போல இந்த ஜீவன், இந்த சுயம், சரீரம், அதை நேசிக்கிறவர்கள், உலகத்தை நேசிக்கிறவர்கள், குடும்பத்தை நேசிக்கிறவர்கள், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் பணம், ஐஸ்வர்யம், பேர் வர வேண்டும், பிரஸ்தாபமாக வேண்டும், சந்தை வெளிகளிலே நாம் உயர்த்தப்பட வேண்டும். இதெல்லாம் இயேசுவை விட்டு நம்மை பிரிக்கும், இயேசுவின் நேசத்தை விட்டு பிரிக்கும் அனுபவங்களா இருக்கிறது. இதற்கு சத்துரு செய்கிற திட்டம் என்ன? இந்த வசனத்தை நிறுத்தி அம்மா வாசித்தது போல நீங்கள் வாசித்து பாருங்கள். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ரத்தம் சிந்தும்படி பதிவிருந்து. பதிவிருந்துனா காத்து கிடக்கிறான். ஒரு வாலிபனுக்கு என்ன வேணும்? காத்து கிடந்து கொடுக்கிறான், பதிவிருக்கிறான். He is waiting and waiting and waiting to catch the people of holy. தேவ பக்தி உள்ளவர்களை விழுங்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய திட்டம். முகாந்தரமின்றி குற்றமற்று இருக்கிறவர்களை, உலகத்திலேயே குற்றமற்று இருக்கிற ஒரே மார்க்கம் கிறிஸ்தவ மார்க்கம் தான். நம்முடைய தெய்வத்தின் பெயர் மட்டும்தான் பரிசுத்தர். மற்ற தெய்வங்கள் எல்லாம் ஏதாவது ஒரு வகையிலே அவர்கள் கொஞ்சம் உலகத்தின் ஆட்டம் ஆடியிருப்பார்கள். ஆனால் நம்முடைய தேவன் அவர்களுக்கு நிகரானவர் அல்ல, அவர்களுக்கு மேலானவர். அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, என் கர்த்தர் பரிசுத்தர், ஆகையால் நீங்கள் பரிசுத்தராயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய தேசத்திலே, இந்தியாவிலே, இலங்கையிலே நிறைய பிராமணர்கள் இருக்கிறார். அவர்கள் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? நாங்கள் மட்டும் இந்த உலகத்திலே பரிசுத்தவான்கள்,
நீங்கள் எல்லாம் பரிசுத்தமா ஜீவிக்க முடியாது. உங்களால ஜீவிக்க முடியாது. அதற்கான அருள் உங்கள்கிட்ட இல்லப்பா. நீ எந்த ஜாதியில பிறந்தாலும் சரி, பிராமணனை போல நீங்க வாழ முடியாது. நம்முடைய இயேசு அப்படி சொல்லல. என்ன போல நீ பரிசுத்தமா வாழ முடியும். I will make you holy. என்னால உன்னை பரிசுத்தமாக்க முடியும். ஏனென்றால் உன்னுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உன்னை சுத்திகரிக்கும். அப்படி ரட்சிக்கப்பட்ட, அப்படி அபிஷேகத்தை பெற்ற, அப்படி பரிசுத்தத்தை பெற்ற, அப்படி பரிசுத்த வேதத்தை பெற்ற நாம் நல்ல ஆலயத்துக்கு சென்று ஊழியம் செய்து இரவு பகல் ஜெபிக்கிற நாம் உலகத்தை எப்படி நேசிக்க முடியும்? சுய ஜீவனை எப்படி நேசிக்க முடியும்? பணத்தை எப்படி நேசிக்க முடியும்? வீட்டையும் ஆஸ்தியையும் பேரையும் புகழையும் எப்படி நேசிக்க முடியும்? சாத்தான் பதிவிருந்து இப்படிப்பட்ட ஆசையை நமக்கு உள்ளே தூண்டுவான். மனிதர்களால் வருகிற புகழ்ச்சி, மகிமை, குளோரி உங்களை போல உண்டா? நீங்க தான் எல்லாமே, நீங்க எல்லாம் ஒண்ணுமே முடியாது. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. பரிசுத்த தேவனை விட்டு விலகச் செய்யும்படி பிசாசு எப்படி திட்டமிடுகிறான்? பதிவிருந்து ரத்தம் சிந்தும்படி உயிரோடு பாதாளம் விழுங்குவது போல வாலிபர்கள் விழுகிறதை பார்க்கிறோம். எத்தனை வாலிபர்கள் போர்னோகிராபி என்கிற பாவத்தில் அடிமையா இருக்கிறார். எத்தனை வாலிப பெண்கள் அடிமையா இருக்கிறார். பெற்றோர்களால விடுவிக்க முடியவில்லை. போதை வஸ்துக்களுக்கு எத்தனை பேர் அடிமைகளாக இருக்கிறார். இந்தியாவிலும் வட இந்தியாவிலும் எத்தனை போதை வஸ்துக்கள். இவ்வளவுதான். ஒரு துளி காலையில் உணவுக்கு முன்பதாகவே ஆரம்பித்து விடுகிறார். எப்படியெல்லாம் வெள்ளை உடைமைகளினாலே, செல்வத்தினாலே, பொருளினாலே உலகத்தில் மிகப்பெரிய அழகு, ஐஸ்வர்யம் இவைகளெல்லாம் கொண்டு வந்து இயேசுவை விட்டு பிரிக்க வேண்டும் என்று அவன் பதிவிருக்கிறான் பிசாசு. அப்படி பதிவிருந்து குற்றமற்றவர்களை பிடிக்கிறான். இங்க வந்திருக்கிற ஒரு சிலரை நான் பார்க்கிறேன். உங்களை பார்த்து நான் சொல்லுவேன், நீங்கள் தேவ பக்தி உள்ள சந்ததி. உங்கள் பிள்ளைகள் தேவ பக்தி உள்ளவர்கள். உங்கள் பிள்ளைகள் ஒருபோதும் உலகத்தில் சிக்க முடியாது. உங்கள் பிள்ளைகள் பாவத்திலோ சாபத்திலோ விழ முடியாது. உங்கள் குடும்பத்தை பாவம், சாபம், உலகம் எதுவும் இழுத்து செல்ல முடியாது. இயேசுவின் இரத்தத்தால் உங்களை கர்த்தர் கழுவி இருக்கிறார். உங்களை என்னையும் பரிசுத்தமாக்கி இருக்கிறார். நம்மை சத்துரு ஒருபோதும் மேற்கொள்ள முடியாது. நம்முடைய குடும்பங்களை சத்துரு ஒருபோதும் ஆட்கொள்ள முடியாது. ஏனென்றால் நமக்கு தெரியும், உலகமும் அதன் ஆசை இச்சையும் ஒளிந்து போகும். ஒளிந்து போகாத வேத வார்த்தை சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தை ஒளிந்து போவதில்லை. அந்த வார்த்தை நம்மை ரட்சித்திருக்கிறது. அந்த வார்த்தையினாலே உலகத்தை ஜெயிப்போம். குடும்பத்தின் மேல் அன்பு இருக்க வேண்டும். தாய் தகப்பனை நேசிக்க வேண்டும். உலகத்தில் தான் இருக்கிறோம். தண்ணீரில் தாமரை போல உலகத்தில் ஒட்டாமல், பெருமைக்கு இடம் கொடுக்காமல், ஐஸ்வர்யத்துக்கு இடம் கொடுக்காமல் ஒரு பரிசுத்தமான யோபு வாழவில்லையா? ஒரு யோசேப்பு வாழவில்லையா? ஒரு கொர்நேலியு வாழவில்லையா? பரிசுத்தத்திற்காக ஒரு மொர்தெக்காய், எஸ்தர் வாழவில்லையா? கர்த்தர் நம்மை வாழ வைப்பார் பரிசுத்தத்தோடு. உலக சிநேகத்தை நிர்மூலமாக்கி இயேசுவை நேசிப்போமா? இந்த ராத்திரி வேளையிலும் கூட கர்த்தாவே, ஒருவேளை வேறு சூழ்நிலையில் என் ஜனங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். பகல் வேளையாகவோ காலை வேளையாக நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன் அப்பா. எந்த ஒரு குடும்பத்தையும், எந்த ஒரு பிள்ளைகளையும், இந்த ஜெபத்துல கலந்து கொண்டிருக்கிற ஒருவரையும் உலகமோ, மாமிசமோ, பிசாசோ, ஆண்டவரே, இந்த உலகத்தின் ஆஸ்திகளோ, இந்த உலகத்தின் பெருமைகளோ, இந்த உலகத்தின் மகிமைகளோ என் ஜனத்தை உம்மை விட்டு பிரிக்க கூடாதபடி இன்றைக்கு இந்த வசனம் இந்த ஜனத்துக்குள் கிரியை செய்யட்டும். தேராகுவை விட்டு பிரிந்த ஆபிரகாமை போல தாயின் தகப்பனை விட்டு பிரிந்து மனைவியோட அவன் இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மணவாளன் ஆகிய இயேசு கிறிஸ்துவோட நாங்கள் எப்பொழுதும் தங்கி இருக்க கர்த்தாவே, இந்த நேரத்திலே மனத்தின், ஆண்டவரே, பொருளாதாரத்தின், ஐஸ்வர்யத்தின் சகல கிரியைகளுக்கும் என் ஜனத்தை நீர் கர்த்தர் வேறு விரிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உலகத்தில் தேவையானது, அத்தியாவசியமானது, ஆடம்பரம் இல்லாமல் எனக்கு தேவையானதை நான் உடுத்தி உமக்கு பிரியமாய் வாழ, எனக்கு தேவையானதை செய்து உமக்கு பிரியமாய் வாழ உம்மால் என்னை ஆசீர்வதிக்க முடியும். விசுவாசிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய், தடைகளை நீக்கி போடும். இதுவரையிலும் உலகத்தின் மேலோ, ஆண்டவரே, நான் முக்கியத்துவம் பெற வேண்டும் என்று என் பேர் மீதோ நான் ஆசைப்பட்டு கொண்டிருந்தால்
என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே. இந்த ஜீவன், இந்த சுயநலத்தோடு வாழுகிற ஜீவன் உம்மை நேசிக்காமல் இந்த ஜீவனுக்காக தற்பிரியமாக சுகபோக பிரியமாக வாழ்ந்திருந்தால் எங்களை மன்னியும் ஆண்டவரே என்று ஜெபிக்கிற ஒரு கூட்டமாய் உலகத்தை விட்டு பிரிந்து, உலகத்தில் உள்ளவைகளை விட்டு பிரிந்து இயேசுவுக்காக நற்கிரியைகளை செய்யும் போது கூட மறைந்திருந்து செயல்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. நான் முக்கியத்துவம் பெற வேண்டாம், நீர் உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். என் பேர் பிரஸ்தாபத்துக்கு அல்ல, உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபத்திற்காய் காத்திருக்கிறோம். மகிமை, புகழ்ச்சி, கனமெல்லாம் உமக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் இன்னுமே நாங்கள் நேசிக்க கிருபைதார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.